Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல வரகரிசியில நம்ம தக்காளி சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சிறுதானியங்கள் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்ப உடம்புக்கு ஆரோக்கியத்தையும் கொடுக்கும். உடல் எடை குறைக்கணும்னு நீங்க ட்ரை பண்றவங்க நார்மலா நம்ம எடுத்துக்கிற அரிசியை விட்டுட்டு இந்த மாதிரி சிறுதானியங்களை வச்சு நீங்க சமைச்சு சாப்பிடும்போது உடல் எடையும் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். வாங்க இப்போ வரகரிசியில தக்காளி சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 200 கிராம் வரகரிசியை வந்து நான் எடுத்துர்க்கேன். ஒரு கிளாஸ்ல அளந்து எடுத்துர்க்கேன். வரகரிசியை வந்து ரொம்ப நேரம் நம்ம ஊற வைக்க கூடாது. ஒரு 10 ல இருந்து 15 நிமிஷம் ஊற வச்சோம்னா போதும். நீங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிட்டு சமைக்க ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்க வரகரிசி ஊற வச்சீங்கன்னா கரெக்ட்டா இருக்கும். 3 தக்காளி பழம் நல்லா இந்த மாதிரி பழுத்த பழமா எடுத்துட்டு சின்ன சின்னதா கட் பண்ணி மிக்ஸில போட்டு நல்லா நைஸா இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கிட்டேன். ஸ்டவ் பத்த வச்சிட்டு ஸ்டவ் மேல ஒரு குக்கர் வச்சிட்டு குக்கர் நல்லா சூடேறினதும் எண்ணெய் கொஞ்சமா சேர்த்துக்கிறேன். எண்ணெய் ஓரளவுக்கு காஞ்சதும் 2 கிராம்பு, ஒரு பிரியாணி இலை, ஒரு அன்னாச்சி பூ, ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கிறேன். 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி நல்லா நீல நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துடுறேன். வெங்காயம் இந்த மாதிரி நல்லா ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். கூடவே அரைச்சு எடுத்து வச்சிருக்கிற இந்த தக்காளி விழுதையும் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது தக்காளி விழுது நல்லா வதங்கி வந்துருச்சு. தக்காளியுடைய பச்சை மணம் போகிற வரைக்கும் நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து இப்போ 1/2 டீஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இந்த கரம் மசாலா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெஜ் பிரியாணி, நான்வெஜ் பிரியாணி எல்லாத்துக்குமே வந்து யூஸ் பண்ணலாம். தக்காளி சாதத்துக்கும் சேர்க்கும் போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். மல்லித்தூள் வந்து ஆப்ஷனல் தான், வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லா மசாலையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கலாம். மசாலா எல்லாம் சேர்த்து 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்குனதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த கிளாஸில் 1 கிளாஸ் அளவுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா வரகரிசி எடுத்துருக்கேன். இப்போ 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஸ்டவ்வை ஃபுல்லாக வச்சுட்டு தண்ணி நல்லா கொதிச்சு வர வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் வரகரிசியை நம்ம சேர்த்துக்கலாம். வரகரிசியை வந்து ரொம்ப நேரம் ஊற வைக்கக்கூடாது. நம்ம சமைக்க ஸ்டார்ட் பண்ணும்போது அரிசி ஊற வச்சுட்டு நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்க ஆரம்பித்தோம்னா கரெக்டாக இருக்கும். ஒரு 10-15 நிமிஷம் தான் இப்போ நான் ஊற வச்சுருப்பேன். தண்ணி இல்லாமல் நல்லா வடிச்சிட்டு வெறும் வரகரிசியை மட்டும் சேர்த்துக்கிறேன். வரகரிசியை சேர்த்ததுக்கு அப்புறமா லைட்டாக கரண்டி வச்சு கலந்து கொடுத்துட்டு குக்கர் மூடி போட்டு மூடிக்கிறேன். நான் எடுத்துருக்கிற குக்கரில் 3 விசில் விட்டால் தான் சாதம் வந்து நல்லா வெந்து வரும். அதனால 3 விசில் வர வரைக்கும் விட்டு எடுத்துக்கலாம். 3 விசில் வந்து வெயிட் வந்து குறைஞ்சிருச்சு. இப்போ நான் குக்கர் மூடி ஓப்பன் பண்ணிடுறேன். நல்லா சூப்பராக வெந்து வந்துருச்சு பாருங்கள். கொஞ்சம் லைட்டாக கலந்து கொடுத்துக்கலாம். மசாலாலாம் வந்து மேலே இருக்கிறதுனால கொஞ்சம் லைட்டாக கலந்து கொடுத்துக்கலாம். கூடவே கொஞ்சம் கொத்தமல்லியை பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு நம்ம கலந்து கொடுத்துக்கலாம். வரகரிசியில் நம்ம தக்காளி சாதம் ரெடி பண்ணிட்டோம். ரொம்பவே டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் சாப்பிட. நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற அரிசியை அதிகமாக நம்ம சமையலில் பயன்படுத்துறதுனால வெயிட் வந்து ரொம்பவே கூடும். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் சிறுதானியங்களை வச்சு சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக உடம்புக்கு ரொம்பவும் நல்லது. நீங்கள் நினச்ச மாதிரி வெயிட்டும் குறைக்கலாம். நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கு. வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காகவும் இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய வீட்டில் இந்த மாதிரி வரகரிசியை வச்சு தக்காளி சாதம் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.